ஜோதிர்லிங்கம் கதை. நீண்ட காலத்திற்கு முன்பு விஷ்ணு மற்றும் பிரம்மா யார் பெரியவர் என்று வாதம் செய்தனர். விஷ்ணு பாதுகாப்பு கடவுள், தான் உயர்ந்தவன் என்றார். பிரம்மா உலகத்தை உருவாக்கிய கடவுள், தான் மிக பெரியவன் என்றார். இதை தீர்க்க சிவன் ஒரு முடிவும் ஆரம்பமும் இல்லாத ஜோதிர்லிங்கமாக வடிவெடுத்தார். யாரும் அதன் ஆரம்பம் அல்லது முடிவை காண முடியவில்லை. சிவன் ஒரு சவால் விட்டார். பிரம்மா ஒரு அன்னமாக ஆகி மேலே பறந்தார். விஷ்ணு ஒரு பன்றியாக ஆகி கீழே சென்றார். 1000 ஆண்டுகள் தேடியும் இருவரும் முடிவை காண முடியவில்லை. விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார், ஆனால் பிரம்மா நேர்மை தவறினார். சிவன் சினம் கொண்டு பிரம்மாவுக்கு இனி எந்த ஆலயத்திலும் வழிபாடு இருக்காது என்று சபித்தார். இந்த கதை சிவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்றும் நேர்மை மற்றும் பணிவு முக்கியமானவை என்றும் விளக்குகிறது. மகா சிவராத்திரி அன்று இந்த நிகழ்வை நினைவில் கொண்டு இரவு முழுவதும் சிவனுக்கான பூஜைகள் நடைபெறும்.